இதுதான் சைக்கிள். திட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருக்கும் 6 வருஷம் 7 வருஷம் நினைக்கிறேன் முன்னாடி இருக்கும். இந்த சைக்கிளோட ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இது வந்து மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ரெட்டு, க்ரீனு, அப்புறம் ப்ளூ கலர் சம்திங்கு. எனக்கு கொடுத்தது ரெட் கலர் நினைக்கிறேன். ஆமாம் ரெட் கலர் சைக்கிள். இது எங்கள் அப்பா சைக்கிள் செகண்ட்ஸில் தான் வாங்கினார். 1500 சம்திங் ஏதோ வாங்கினார். நம்மளுக்கு சைக்கிள் கொடுக்கும்போது இந்த சைக்கிள் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ நல்லாயிருக்கும் கொடுக்கும்போது. நம்மக்கிட்ட வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, சைக்கிள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாமே லூஸாக இருக்கும். போல்ட்டு நெட்டு எல்லாமே லூஸாக இருக்கும். ஸ்டாண்டெல்லாம் லூஸாக இருக்கும். அலாய் வீலு, இந்த வீலெலாம் ரொம்ப லூஸாக இருக்கும். நம்ம வாங்கி அதை வந்து டைட் பண்ணி சைக்கிள் ஷாப்பில் கொடுத்து இது பண்ணுறது உண்டு. அப்போ தான் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி என் வீட்டுக்கும் வந்து ஸ்கூலுக்கும் வந்துட்டு தான் ஒரு 2.5-3 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்பயும் வந்து அப்படி தான் தராங்க. ஆனால் கொஞ்சம் அப்படியே வந்து அசம்பிள் பண்ணிட்டு வெறும் காற்றடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். காற்றடிச்சு அப்படியே ஓட்டுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவே இருக்காது. ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு சொன்னால் 50% 30% நல்லாயிருக்கும். இது செப்பரேட்டாக போட்டு ஸ்டாண்டு, அதனால தான் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பார்த்தா தெரியும் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் வந்துருக்கு. செப்பரேட்டாக போட்ட ஸ்டாண்டு இது. இல்லைனா வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது அவ்வளோ. ஸ்டாண்டோட குவாலிட்டி மட்டும் அது வந்து ஸ்கூல்லேருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது. எப்படி சொல்ல, ரஃப்யூஸ் ஒரு 1 year 2 yearsக்குள்ளே வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீட்டுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம், கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லலாம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், ஆமாம், திடீர்னு பிரிஞ்சுக்கும், இது பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம அது வந்து ஒட்டு போட்டு போடுற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். செப்பரேட்டாக சீட்டு போட இன்னும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். வேறு இதில் என்ன மைனஸ்னால், எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். இது செயின் எல்லாமே. அதே மாதிரி இப்போ வந்து பைக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வச்சு சைலன்சர் போடுவாங்க பார்த்தீங்களா. சைலன்சர் சவுண்டு வச்சு அதான் பாட்டில் சைலன்சர் வந்து அந்த சவுண்டு பட்ட சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து போடுவாங்க. இல்லை சைலன்சர் ஓட்டை போடுவாங்க, இல்லையா கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சைல்டுஹுட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா, அந்த சைக்கிளை வந்து பேக் சைடு இது பார்த்திங்களா, வீல் இருக்குல்ல, மர்காடு வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து சரக்கு அடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு சவுண்டு வர மாதிரி ஓட்டினா சவுண்டு வரும் பார்த்தீங்களா. அந்த மூமெண்ட்டு செம்மையாக இருக்கும். நான்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு நல்லா எவ்வளோ தூரம் வேணுமோ போயிருக்கேன். நல்லாயிருக்கும். அதனால் அவ்வளோ டேமேஜ்லாம் ஏற்படாது தெரிஞ்சு. அதே மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீலில் வந்து கலர் பால்ஸ் ரிமூவ் வந்து இது வச்சுங்களா, கம்பி மாதிரி இருக்கு. அதில் வந்து கலராக பால்ஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க. போட்டு நல்லாயிருக்கும், ஓட்டும் போது நல்லாயிருக்கும். அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நானும் பண்ணிருக்கோம். நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த சைக்கிள் இருக்கும்போது. ஆனால் எனக்கு நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பெரிய சைக்கிளாக தான் இருக்கும். கம்பி வச்சு சைக்கிள் சொல்லுவாங்கள்ல, அந்த சைக்கிள் தான் இருக்கும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பி இல்லாத சைக்கிள் வந்து. ஆனால் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கம்ஃபர்டபுள் தான். ஓட்ட தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு பழகிட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே சொல்கிற பால்ஸ் வந்து இங்கே போடுவாங்க. கலராக இருக்கும் பால்ஸ். இது ஃபுல்லாக பால்ஸாக வரும். ரெட்டு, ப்ளூ, பால் பச்சை அந்த மாதிரி வரும். சைக்கிள் கொடுத்தோட ஓட்ட முடியுமா கேட்டால் கம்பல்சரி முடியாது. எப்படி சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு 400 500 சம்திங் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ தெரில, அப்பயே 300 400 கேட்பாங்க. எல்லாம் டைட் பண்ணிட்டு அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் வந்து அப்படியே ஒரு காற்றடிச்சு ஓட்டுற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் படிப்பாங்க. அவங்களுக்கு மிடில் கிளாஸு, ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் தான். அது கொஞ்சம் காசு கொடுத்து இது பண்ணால் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது வந்து இது வந்து எப்படி குறைதான் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். காற்று வந்து அடித்து ஓட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் இந்த என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம பாருங்களேன், நானே வந்து 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில பேர் லாங்கில் அதுக்குள்ளே வருவாங்க. எதுவும் அம்மா அப்பா வந்து அந்த ஏரியாவில் வேலை செய்வாங்க. வீடு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்கும்.
என் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்து 10-15 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும், 10 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். ஆனால் அம்மா வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறனால சரி ஓகே நம்ம பையனை இங்கே சேர்த்து விட்டுறோம், நம்ம கூட வரும்போது கூப்பிட்டு வந்தெல்லாம் போகும்போதும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான். அப்போ அவனாலுமே நினச்சி பாருங்க, ரெடி பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். அவன் என்ன பண்ணுவான்னா ரெடி பண்ணிட்டு அவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துல பார்க்கிங்கில் விட்டுருவான். அங்கேருந்து வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆனால் மட்டும் கொஞ்சம் பார்ட் டைம் அவன் வேலை செய்வான், அப்படியே கொஞ்சம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு இது பண்ணுவான். இன்னமும் சைக்கிள் அப்படி தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். ஒரு வேளை வந்து ரெடி பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருந்தால் வேறு என்ன இருக்கும். அந்த சைக்கிளில் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க வேறு. ஃபுல் பேக் சைடு வந்து பேக் சீட்டு எடுத்துகிட்டு கம்பியில் எடுத்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க பசங்க. ஸ்டாண்டெல்லாம் போட்டு அப்புறம் மெர்கார்ட்லாம் வேறு மாதிரி போட்டு அந்த கீர் சைக்கிள் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. யூடியூப்பில் பார்த்துறாங்க ஆக்சுவலி. வேறு என்னாச்சு சொல்லலாம் சைக்கிள் போட்டு. இந்த சைக்கிள் வச்சு எங்கள் அப்பா ரொம்ப லாங்கெலாம் போயிருக்காரு. எப்படி சொல்லுது, இன்றைக்கி ஓட்டுவார். நான் ஃபஸ்ட்டு ராயப்பட்டில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஆயா போரூர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவார் கேட்டால். ஏன்னா அப்பயும் டிராஃபிக்கு, இப்பயும் செம்ம டிராஃபிக்கு, எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு பாட்டு. போயிட்டு அடுத்த நாள் அப்படியே வேலைக்கு அப்படியே போயிடுவார். இப்போ ஓட்டுறதில்லை மனுஷன். ஏன்னா இப்போ ஓட்டினாலும் அவ்வளோ செட் ஆகல சொல்லிட்டு ஓரமாக கிடக்குது. இப்போ காலாங்காலில் போட்டால் எவ்வளோ வரும், 300 350 ரூபா வரும். அதுவும் இன்றைக்கும் நாளைக்கு துடிச்சுட்டு இருக்கேன் சைக்கிள். எப்போ போடுவான்னு தெரியல, எப்போ போடுவேன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஷயம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சைக்கிளோட மூமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.